விருச்சிக ராசி இவங்களுக்கு விருச்சிக இந்த ராசி. 2026. விருச்சிக ராசினை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ஒரு வருடம் ஆ ரொம்ப இப்ப நம்ம வந்து நம்ம சொல்லும்போதே சில ராசிகளுக்கெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு ரிஷப ராசியோ, கடக ம். ராசியோலாம் சொல்லும்போது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றது. அடுத்தது வந்து அந்த மாதிரியான ஒரு ராசியா நம்ம வந்து விருச்சிக ராசிய சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாரியான விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக விருச்சிக ராசினருக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து அதிகமாக அப்ப அடுத்த வீடியோஸ் நான் பார்க்கறது இல்ல அப்படின்னாலுமே கூட, நம்ம ஓவராலா நம்ம ஒரு ஸ்க்ரால் பண்ணி ம். பார்த்துட்டு இருக்கும்பொழுது, டைம் லைன்ல ஒரு சில வீடியோஸ் ஏதாவது வந்தது நம்ம சும்மா பார்த்தோம் அப்படின்னாலும், இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த YouTubeலயே முன்னால அவங்க அந்த ஹைலைட் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க. இது கமெண்ட்ட வந்து ஹைலைட் பண்றாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த விருச்சிக ராசியினர் தான் எங்களுக்கு மட்டும் விடிவு காலமே வராதா? விடிவு காலமே வராதான்னு கேட்கிற அதிக மக்கள் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. ஆனா, அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருடம் 200% விருச்சிக ராசினருக்கு எதிர்பார்க்கலாம். ம். சூப்பரா இருக்க போகுது அப்படின்ற மாரியான விஷயமா பார்க்கலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வருஷம் பரிகாரம் அப்படிங்கிற மாரியான எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லை. இறை வழிபாடு உங்களுக்கு தோணக்கூடிய கடவுள், இஷ்ட தெய்வம் அப்படின்னு மனதில உங்களுக்கு இஷ்டமா நீங்க விரும்பக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வழிபடலாம் அப்படின்னு. எல்லாமே கரெக்ட்டான ஒரு பிளேஸ்மென்ட்ல அ அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாரியான விஷயமாக பெருமாறியான ஒரு விருச்சிக ராசினருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம அத சொல்லலாம். சுய ஜாதகத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, இது அவங்கள எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் கெடுபலன்கள் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்றால், இந்த ஒரு பலன்கள் அவர்களை காப்பாற்றும் அப்படின்னு ம். சொல்லலாம். ஸோ ரொம்ப கெட்டு போயிட மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓஹோன்னு ஒரு கெடுபலன்கள் இருக்கக்கூடிய சுயஜாதகம் அப்படின்ற மாரி இருந்தாலும், ஓஹோன்னு இருக்க மாட்டேங்குனாலும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். விருச்சிக ராசியினரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த குருவுடைய நிலை அப்படின்ற மாரியான விஷயமாக பார்த்துட்டு இது பண்ணிப்பாங்க. ஆனா குருவுடைய நிலையாகட்டும், அ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சனியுடைய நிலையாகட்டும், இது எல்லாமே வந்து அவர்களுக்கு கெடுபலன்களை தராது. நெறைய சித்தர்கள் அப்படின்ற மாரியான விஷயங்கள், சூஷ்ம தெய்வங்களுடைய ஒரு அருள் அப்படின்ற மாரியான விஷயங்களும் இவங்க தேடி போகுறதுமே அதிகமா வரும். ம். இவங்க போகும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில இந்த மாரியான சித்தர்கள், இந்த மாரியான ஒரு நபர்களை அவர்கள் பார்த்து விடுவார்கள். அல்லது ஏதாவது ஒரு குருமார்களை பார்த்து விடுவார்கள். அவர்கள் குருமார்கள் என்றே தெரியாமல் அவர்களை வந்து சந்தித்து அவர்களிடம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில அவங்களோட இன்புட்ஸ் இவங்க வாங்கிட்டு, அந்த கைடன்ஸ் இவங்க வாங்கிட்டு, அத இவங்க ரன் பண்றவங்களா கூட அவங்க இருக்கக்கூடிய நெறைய விருச்சிக ராசியினர் நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம். இந்த 2026ல அந்த மாரியான நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்படியாக இருந்தாலுமே எல்லாவித அருளுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படி நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும்.